முருகன் கிட்ட ஓடோடி வந்தாரு. ஆடு முருகன் முன்னால பெட்டி பாம்பா நிற்கிறத பார்த்து, சிவமைந்தனே, இது என்ன அதிசயம்? பசு ஆடானதும் அது உன்னை தேடி வந்ததும் எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொன்னாரு. உடனே முருகன் சிரிச்சுக்கிட்டே நாரதரை பார்த்து, யாகத்தோட பலனை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் ஒன்ன நடத்தினேன். நீங்க யாகம் செஞ்ச போது தோன்றிய இந்த ஆடு எனக்கு காணிக்கையா மாறிடுச்சு. இது போல எந்த காணிக்கையா இருந்தாலும், அது எவ்வளவு சிறியதா இருந்தாலும் அதை என்னோட முழு மனதோட ஏத்துக்குவேன். நீங்க தொடர்ந்து இந்த யாகத்தை செஞ்சுட்டு வாங்க. யாகத்துல தோன்றின இந்த ஆட்டை எனக்கு பரிசளிச்சதால உங்களுக்கு 100 யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் நாரதருக்கு அருள் பாலிச்சாரு. நாரதரும் மகிழ்ச்சியோட விடை பெற்றாரு. இதற்கு பின்னால முருகன் கைலாயம் திரும்பினாரு. ஒரு நாள் நான்முகனான பிரம்மா சிவ தரிசனத்துக்கு வந்தாரு. இறைவனை வணங்கிட்டு அவர் புறப்பட்டாரு. அப்போ வழியில முருகன் தன் தளபதிகளோட உரையாடிக்கிட்டு இருந்தாரு. பிரம்மன் முருகனை பார்த்தும் பார்க்காதபடி கிளம்பிட்டாரு. பிரம்மாவை பார்த்த முருகன், பிரம்மதேவரே இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு.